நமஸ்தே மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீரோட தோஹாவில் அவர் சொல்கிறார், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், யாருக்கெல்லாம் இந்த ஞானத்தின் வழிக்கு போகணுமோ என் கூட வாங்க, உங்களுக்கு ஞானத்தின் வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு தோஹா இன்றைக்கி பார்க்கலாம். ஹம்கர் ஜாலியா அப்புனா லியா முராடா ஹாத்தி அப்கர் ஜாலோ தாசுக்கா ஜே சலே ஹமாரே சாத்தி ஹம்கர் ஜாலியா ஆப்புனா. ஹம்முனா நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வீட்டை எரிச்சிட்டேன். கர்னா வீடு, ஜாலியானா எரிக்கிறது. அப்போ நான் என்னோடய வீட்டை எரிச்சிட்டேன். அப்போது இந்த இடத்துல என்னுடைய வீடு அப்படின்னு அவர் சொல்கிறது எதுனா, இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற காம குரோது லோபு மோகு மது மாத்சரிய அந்த 6 தீய குணங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த 6 தீய குணங்களை தான் அவர் என்னுடைய வீடுன்னு சொல்கிறார். ஏன்னா அதால் தானே நம்ம உடம்பே பார்க்கப்பட்ட மாதிரி இருக்குது. பிறப்பில் இந்த உடம்பில் பவித்திரமான உடம்பாக இருந்தது, அப்போ ஆன்மாவுடைய உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் வளர வளர என்னாச்சு, அந்த ஆன்மாவுடைய உணர்வு போய் இந்த சரீரம் ஃபுல்லாக இந்த தீய குணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு, அப்போ கட்டப்பட்டிருக்கு. இது வீடு, இதுதான் நம்மளுடைய வீடு. இந்த ஆன்மாவோட வீடுன்றது இந்த உடல் இந்த தீய குணங்களால் சூழப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், நான் எரிச்சிட்டேன். இப்போ கையில் முராடா ஹாத்தினா கை, முராடா அப்படின்னா கொல்லிக்கட்டை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொல்லிக்கட்டையை வச்சு எரிக்கிறாங்க. அந்த காலத்துலாம் அடுப்பு எரிக்கும்போது கொல்லிக்கட்டையை வச்சு தான் சமையலே பண்ணுவாங்க. அப்போ அந்த கொல்லிக்கட்டை எரிக்கிற தன்மை உண்டு. அப்போ நான் எரிச்சிட்டேன், என் கையில் நான் கொல்லிக்கட்டை வச்சுன்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் அப்கர் ஜாலியா தாசுக்கா ஜே சலே ஹமாரே சாத்தி, யாரெல்லாம் இந்த ஞான பாதையில் வர்றதுக்கு தயாராக இருக்காங்களோ. இப்போ என்னுடைய வீட்டை எப்படி எரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னால் முடியல, ஆனால் எனக்கு ஞானம் வேணும், ஞானம் அடையணும்னு யாரெல்லாம் என்னுடைய நண்பர்களா, சாத்தினா நண்பன், என்னுடைய நண்பனா, என்னுடன் யாரெல்லாம் பிரயாணம் பண்ண தயாராக இருக்கீங்களோ, என்கிட்ட கொல்லிக்கட்டை இருக்குது, உங்களோட வீட்டை எரிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், வீடை எப்படி எரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தீய குணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஞானம் அடையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். அதனால் இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார், யாரெல்லாம் என்னோட இந்த ஞான பாதை, ஞானம் ஆன்மை ஞானம் அப்படிங்கிற பாதையில் செல்ல விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே என் கூடவே கூட்டின்னு போகிறேன். இந்த உலக மாயை அப்படிங்கிறதுலேருந்தும் இந்த மனசுக்குள்ளே இருக்கிற அகங்காரையும் தியாகம் பண்ணி அகங்காரிலேருந்து வெளியில் வந்து எப்படி ஞானம் ஆத்ம ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தந்து அவங்களையும் ஆத்ம ஞானம் அடைய வைக்கிறேன். அதனால் யாருக்கெல்லாம் ஞானம் அடையணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் என் கூட வாங்க அப்படின்னு இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார். மாஸ்டர்ஸ், நம்மளும் அவர் சொன்ன வழியிலேயே போய் ஆத்ம ஞானம் இந்த 6 தீய குணங்களையும் எரிச்சிட்டு நம்மளும் ஆத்ம ஞானம் அடைவோம்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. நன்றி மாஸ்டர்ஸ்.